சரி, இப்போ இந்த செங்கோட்டையன் வந்து இடையில கொஞ்சம் பேசினாரு, இப்போ வந்து அமைதியா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட உங்களுடைய சாய்ஸ் இல்ல என்டியோட சாய்ஸ் செங்கோட்டையனா இருப்பாரோ? செங்கோட்டையன் இன்னும் கொஞ்சம் ஓடனாதான் என்கரேஜ் பண்ண முடியும். ஓகே ஓகே. அவர் கூடுதலா ஓடணுங்கிற எதிர்பார்ப்பு டெல்லியில இருக்குது. சரி, இப்ப திரும்ப பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்னு வரக்குள்ள சிறுபான்மையினருடைய ஓட்டு கம்ப்ளீட்டா போயிடும்ல சார்? அப்ப வந்து ஈஸி டேக் டு வின் தானே சார் டிஎம்கேக்கு? அதான் சிறுபான்மை ஓட்டு கன்சால்டேட் ஆகிறோம். எடப்பாடியை சொன்னா நான் வெள்ளாள கவுண்டர், நான் வன்னியர், நாடார், முக்குலத்தோர் ஓட்டும் சீமானுக்கும் ஸ்டாலினுக்கு தான் குறிப்பிடத்தக்க அளவு போகும். எடப்பாடிக்கு அந்த ஓட்டு வராது. ஜாதிய முரண்பாடு எடப்பாடிக்கு எதிராக இருக்கு. இப்ப வானதி சீனிவாசனும் சொல்றாங்க பாஜக தலைமை தான் முடிவு பண்ணும். ஆமா, சீமான சொன்னாலும் ஏத்துக்குவாங்கன்னு துக்ளக் இதயா பேட்டியில சீமான மோடி சொன்னாலும் நாங்க ஏத்துக்கோம். பேர சொல்லல, தலைமை என்ன சொல்லுதோ அதை ஏத்துக்கணும் தான் சொல்றாங்க. அவங்க யார தலைமை சொன்னாலும் ஏத்துக்கணும்னு சொல்லி அவங்க டிசிப்ளின் பார்ட்டி சோல்ஜர். நான் அவங்க அதை புஷ் பண்றாங்க, இவரை புஷ் பண்றாங்கன்னா வெளிப்படையா எதுவும் சொல்லல. மகளிர் அணி தலைவரா, தேசிய தலைவராக இருக்கிறாங்க. ஏவிபில இருந்து வந்த சகோதரி டிசிப்ளின் பார்ட்டி சோல்ஜர். அதை நம்ம அவங்கள பற்றி அந்த இதை மதிச்சு தான் தீரணும்.